மக்களே, நல்ல பண்பினை பெற்ற அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்கள் அப்துல் ரஷீஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற வீடு நம்ம மண்ணச்சநல்லூரில் இருக்குங்க. சரிங்களா? 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவுக்கு 1350 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியாங்க. 2 BHK வீடுங்க. வடக்கு பார்த்ததுங்க. 75 லட்சங்க. ஓனர்கிட்ட விலை பேசிக்கலாம். பெரிய அளவில் நெகோசியபிள் இருக்காது, மிக குறைந்த அளவிலே நெகோசியபிள் இருக்கும். மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டரில் உங்களுக்கு வீடுங்க. சரிங்களா? இது பார்த்தோம்னா உங்களுக்கு சம்பு பார்த்தோம்னா 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் உள்ள ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. செப்டிக் டேங்க் பார்த்தோம்னா 11000 லிட்டர் கெப்பாசிட்டியில் போட்டிருக்குங்க. போர் பார்த்தோம்னா உங்களுக்கு 200 அடியிலேருந்து அருமையான வாட்டர் லெவல் இருக்குங்க. ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டிருக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கேட்டெல்லாம் பார்த்தோம்னா நியூ மாடல் லேசர் கட்டிங் முறையில் ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. சரிங்களா? காம்பவுண்ட்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு பீம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தாலுகா ஆஃபீஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். உடனே வாங்க, வாய்ப்புடைய வாடிக்கையாளர் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். நண்பருக்கு, உறவினருக்கு, என்னுடைய ஓனருக்காக இடம் பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். 2% கமிஷன் கட்டாயம் கொடுக்க வேண்டும். அதேபோல் வீடு பக்கம் வர சகோதரர்கள் பல நாட்களாக அதாவது ஒரு 100 கணக்கான வீடு பார்த்துட்ருக்கேன், எதுவுமே ஒன்றும் அமையலைங்க அப்படிங்கிறவங்க தயவுசெய்து வர வேண்டாம். நமக்கு அதாவது மண்ணச்சநல்லூரில் தான் நம்ம வீடு வாங்க போகிறோம். நம்ம பட்ஜெட் இது தான், ஒரு 75 ரூபா பட்ஜெட் ஓகே தான். வீடு நல்லா இருக்கணும், ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கூடியவங்க மட்டும் வாங்க. இல்லை என்கிட்ட ஒரு சொத்து இருக்குது, அதை விற்றுட்டு தான் இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை விற்றுட்டு தொகையை கையில் வச்சுட்டு அப்புறம் கால் பண்ணுங்கள் சொந்தங்களே. நம்ம சொல்லக்கூடிய இந்த விலை உங்களுக்கு மெயின் ரோட்டிலேருந்து ஜஸ்ட் 200 மீட்டரில் நீங்கள் விசாரிச்சுட்டு இந்த விலை உங்களுக்கு ஓகேனா மட்டும் கால் பண்ணலாம். அதே மாதிரி வெறுமனே சும்மா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாதீங்க சொந்தங்களே.